எங்களுக்கு தேவை டிஎம்கே. அதனால அதுக்கெல்லாம் டெபாசிட் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். திமுக வரக்கூடாது என்னோட ஆசை. இந்த மாற்று கட்சி ரெண்டுக்குமே நாங்க போட்டு அழுத்து போயிட்டோம். சொன்ன வாக்குறுதி எல்லாம் எதுவுமே நிறைவேற்றல. ஐவிகே தான் நல்லா இருக்கும். டிஎம்கே தான். விஜயனுக்கு தான். சீமான் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும். முத்துராஜா நல்ல தண்ணி கூட கிடைக்கல. திமுக எல்லாம் வேஸ்ட்டுங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் மாத்தி மாத்தி வந்து நாட்டை கொள்ளடிச்சதுதான் மிச்சம். யாரு கட்சிக்காரர் யாரும் வந்து ஓட்டும் கேட்க வர்றது மட்டும்தான் வருவாங்க. எதுவுமே செஞ்சது இல்ல. நான்காம் துணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்கள்ல வரவிருக்கு. அதற்கிடையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம புதுக்கோட்டை தொகுதியில இருக்கோம். புதுக்கோட்டை தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக சார்பில் இந்த முறை வி முத்துராஜா அவர்கள் போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் கூட்டணி கட்சியான பாஜகவுல இருந்து என் ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக எழிலரசி அவர்கள் போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஷரீப் அவர்கள் போட்டியிடுறாரு. இந்த 4 பேர்ல மக்களுடைய ஆதரவு யாருக்கு அதிகம் இருக்கு அப்படின்றத மக்கள் கிட்ட நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம தொகுதியில உங்க ஆதரவு யாருக்கு சார்? டிஎம்கே. டிஎம்கே. அவங்க எப்படி பண்ணிருக்காங்க 5 வருஷம்? சூப்பர். சூப்பரா. இப்ப டிவிக்கே வேற புதுசா களமா இறங்கி இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க? அத பத்தி நமக்கு தெரியாது. எங்களுக்கு கட்சி வந்து எங்களுக்கு டிஎம்கே தான். வேட்பாளர் முத்துராஜ் அவர்கள் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? அவர் நல்லா பண்றாரு. சூப்பர். பாக்குறாரா மக்கள்? சூப்பர். டிவிக்கே ஷரீப் அவர்கள் அவர் இப்பதானே வந்திருக்காரு. அவர் நம்ம தான் தெரியும். இதை தாண்டி வந்து ஏடிஎம்கே அது தெரியாது. பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? தெரியாது. டிஎம்கே தான். எங்களுக்கு தேவை டிஎம்கே. திமுக தான். திமுக எப்படி பண்ணிருக்காங்க 5 வருஷம்? நல்லாதான் செஞ்சிருக்காங்க. பெண்களுக்கு எல்லாம் நல்லாதான். இப்ப இந்த வேட்பாளர் திமுக வேட்பாளர் முத்துராஜ் அவர்கள் எப்படி பண்றாரு? அவரும் பரவாயில்ல. நல்லா பண்றாரா? நல்லா பண்றாரு. இப்ப புதுசா டிவிக்கு வேட்பாளர் ஷரீப் இருக்காரு. அவர் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? டிவிக்கு அதான் நாங்க பார்த்தா பாத்தல. அவங்க வர வாய்ப்பு இருக்கா? சொல்ல முடியாது. கட்சி வந்து டிஎம்கே அதே வரணும். டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க? ஓகே. நல்லா பண்ணிருக்காங்களா? முத்துராஜ் அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்கா டிஎம்கே ஆளுங்க. நாங்களும் டிஎம்கே தான் ஆதரவு. ஒரு டாக்டர் வந்து ஓரளவு அவரு தொகுதிக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அதனால மீண்டும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் நிக்கிறாரு. அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு 99%. இதுக்கு இடையில ஒரு விஜய்னு வர்றாங்க. ஷரீஃபெல்லாம் வந்து இங்க யாருக்கும் தெரியாது. அதனால அதுக்கெல்லாம் டெபாசிட் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அது மாதிரி பிஜேபியும் புதுசு ஆளு. நம்ம இந்த ஏரியாவுல பிஜேபிங்கிறது நிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ல. அதனால ரொம்ப சிரமம் தான். அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு. முத்துராஜ் அவர்கள் ஜெயிப்பாரா? டிஎம்கே தான். டிஎம்கேவா? 5 வருஷம் எப்படி பண்ணிருக்காங்க? 5 வருஷம் எப்படி பண்ணிருக்காங்க ஆட்சி? அதான் நல்லா தான் பண்ணிருக்காங்க. முத்துராஜ் அவர்கள் எப்படி செயல்படுறாரு தொகுதியில? அவரும் பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. அப்ப டிவிக்கே வேற வந்திருக்கு புதுசா ஷரீப் அவர்களே. டிவிக்கே விஜய் கட்சி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அது ஓரளவு வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது. எல்லாம் பாதி வரும். அதான் திமுக தான் வரும். தற்போதைக்கு முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வாக்களிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் 5 வருஷம் எப்படி பண்ணிருக்காங்க? நிறைவாக இருக்கு. மன நிறைவாக இருக்கு. சிறுபான்மையினருக்கு ஆதரவான ஒரு கட்சி. ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயக்கம். அதனால இதனுடைய ஓட்டு உதயசூரியனுக்கு. புதுக்கோட்டை மாவட்டம். ஆமா, எங்களுடைய அனைத்து 6 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணிக்கு பாடுபட்டு வெற்றி பெறுவதற்கு. இப்ப வந்து புதுசா டிவிக்கே வந்திருக்கு களத்துக்கு. அதெல்லாம் யாருன்னே தெரியாது எங்களுக்கு. ஷரீப் வந்து பாக்கலையா? முத்துராஜ் அவர்கள் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? நல்லா பாத்துட்டு இருக்காரு. எனக்கு பிடிச்ச வெற்றலாம் எப்பவுமே. ஆமா. இப்ப திமுக 5 வருஷம் எப்படி பண்ணிருக்காங்க? அதெல்லாம் நமக்குலாம் தெரிய வராது. இருந்தாலும் அதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. இப்ப புதுசா விஜய் வேற வந்திருக்காரு. அவரு நாச்சும் ஒரு அளவு பரவாயில்ல. அது கூட பரவாயில்ல. ஆனாலும் வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் தான். திமுக வரக்கூடாது என்னோட ஆசை. ஏன் வரக்கூடாதுன்றீங்க? எனக்கு பிடிக்கல. அது பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஒரே பெரிய வெட்டு குத்து போல இது கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது. அது பிடிக்கல. அதனால அதிமுக இல்ல விஜய்? விஜய்க்கு தான். விஜய். ஏன் விஜய் வரணும்னு இருக்கீங்க? அவர் வந்தா நிச்சயம் நல்லது நடக்கும் நீங்க நம்புறோம். இப்ப திமுக 5 வருஷம் எப்படி பண்ணிருக்காங்க? திமுக எல்லாம் வேஸ்ட்டுங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் மாத்தி மாத்தி வந்து நாட்டை கொள்ளடிச்சதுதான் மிச்சம். மக்களுக்கு எதுவுமே சரியா செய்யல. ஆரம்பத்துல எல்லாருக்கும் செய்யறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது போகுது இது போகுதுன்னு எல்லாத்தையும் கழிச்சு கட்டி உண்மையாவே கஷ்டப்படுறவங்களுக்கு இப்ப நல்லது கிடைக்காது. அதுல ஆளுகளுக்கா கட்சி ஆளுகளுக்கா 10 தான் செய்யறாங்க. அதனால அவங்கள வந்து இனிமே போனவங்க ஆண்டதெல்லாம் புதுசா ஒருத்தர் வர்றாரு.
அவருடைய வருமானம் அவருடைய உழைப்பு எல்லாத்தையும் விட்டு வர்றாரு மக்களுக்கு செய்யணும்னு. அதனால அவர் வந்தா நிச்சயம் நாட்டுக்கு நல்லா இருக்கும். ஆனா அவர் வந்து நான் விரும்புவோம். திராவிட கட்சிகள் 2 பேருக்கு ஓட்டு போட்டு 30 வருஷமா என்னுடைய சர்வீஸ்ல பாத்துட்டோம். அப்படி ஒண்ணு பெரிய முன்னேற்றம் கிடையாது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு. ஓகே. அதனால இந்த வருடம் தமிழக வெற்றி கழகத்துடைய புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய். அவர் திரைப்பட நடிகரா இருந்தாலும் விஜய் வந்து மக்களுக்கு செய்யறேன்னு ஒரு கொள்கையில சொல்றாரு. இந்த மாற்றுக் கட்சி 2க்குமே நாங்க போட்டு அழுத்து போயிட்டோம். சொன்ன வாக்குறுதி எல்லாம் எதுவுமே நிறைவேற்றல. புதுக்கோட்டையில மாநகராட்சி ரோடு சரியில்லை, தண்ணி வசதி இல்ல, போற இடமெல்லாம் ரோடு ரொம்ப ப்ராப்ளம். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணாம மாநகராட்சி அறிவிச்சு வரியை ஏற்றிட்டாங்க. சொத்து வரி ஏறிடுச்சு, தண்ணி வரி ஏறிடுச்சு, மின் கட்டணம் எல்லாமே ஏறிடுச்சு. இப்ப இந்த 2 கட்சிக்காரங்களும் இந்த வருடம் வந்து இந்த 2026 தேர்தலில் மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு வர விஜய்க்கு ஒரு தடவை ஓட்டு போடுவாங்க. ஓகே. அவர் என்ன செய்யறாருன்னு பாப்போங்க. அவர் செய்யலைன்னா அவருக்கு இதேதான் எதிர்ப்பு தான். அதனால இந்த 2 மாற்று கட்சிக்கு 40 வருஷமா ஓட்டு போட்டு எங்களுக்கு ஒண்ணு இது கிடையாது, எந்த ஒரு பெனிஃபிட் இல்ல. அதனால புதுசா ஒரு நடிகரா இருந்தாலும் மக்களுக்கு அந்த நடிகர்ல அவருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கலாம் அதெல்லாம் விட்டு நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன்ட்டு தமிழக ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நின்று வரேன்னு மக்களுக்கு நல்லது செய்யறேன்ட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். டிவிக்கு வந்தா நல்லா இருக்கு. யாரா டிவிக்கு வா. ஓகே. இப்ப டிஎம்கே எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்சி எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நல்லா இருக்கு. எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? மார்ச் மாறுச்சுன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பரவாயில்ல. மாற்றத்தை விரும்புறீங்க? கண்டிப்பா. டிவிக்கு விட்டு போற வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தல்ல? வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். முக ஸ்டாலின் தானா? சரி, உங்க தொகுதிக்கு எல்லாம் சில குறைகள்லாம் சரி பண்ணிருக்காங்களா? முத்துராஜ் வந்து பாத்துருக்காரா குறைகள் எல்லாம் உங்க தொகுதியில? அப்பப்ப சரி பண்ணிருக்காரா? நல்லா பண்றாரா? அவ்வளவு பண்றாரு. டிஎம்கே தான். அந்த ஆட்சி எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா எங்க சைடு எங்க ஓட்டு வந்து டிஎம்கே. பாப்போம். விஜய் எனக்கு தான். ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் எல்லாத்துக்கும் நல்லது தானே செய்வாரு. அதுவும் ரசிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு தான். இப்ப திமுக வேட்பாளர் முத்துராஜா அவர்கள் எப்படி செய்யறாரு அது எனக்கு தெரியாது. விஜய் வந்தா மாத்திடுவாரு? அதெல்லாம் எல்லாமே மாத்திடுவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப புதுக்கோட்டையில விஜய் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வேட்பாளர் ஷரீப் அவர்கள். விஜய் தான். என்ன இருந்தாலுமே விஜய் தான் எல்லாத்துக்குமே. என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? ரோடு வசதி இல்ல, லைட் வந்து ரோட்ல போறதுக்கு லைட் இல்ல. ரொம்ப இப்பதான் ஏதோ 2-3 தான் போட்டுருக்காங்க. நைட்ல லேடிஸ் போக ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்ல எல்லாம் எங்க ஊர் சைடு இந்த மாதிரியான பாதுகாப்பு இல்லாம இருக்கு. ரொம்ப இதா இருக்கு. இது வந்து இந்த ஊர் எம்எல்ஏ வந்து பார்த்து எதுவும் செய்யலையா? 2 வருஷத்துல பாத்துருக்கீங்களா? இல்ல, நான் இன்னி வரைக்கும் அப்படி பார்த்தது இல்ல. யாருமே எங்க சைடு எம்எல்ஏ யாருமே வந்தது இல்ல. யாரும் கட்சிக்காரங்க வந்தாலும் செஞ்சதும் இல்ல. நான் 10 வருஷமா இங்க இருக்கேன். ஆர்வி நகர்ல தான் இருக்கேன். யாரும் கட்சிக்காரங்க யாரும் வந்து ஓட்டும் கேட்க வர்றது மட்டும்தான் வருவாங்க. எதுவுமே செஞ்சது இல்ல. ஆனா இதெல்லாம் மாத்தணும்ன்றீங்க? மாத்தணும். விஜய்க்கு தானா? கண்டிப்பா விஜய் தான். விசில் தான். என்னோட முடிஞ்சதா என் குடும்பத்துல எல்லாரும் அழைக்கணும். ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல மனிதன், நல்ல செயல்பாடு உண்டு, நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணம், நல்ல கருத்து. அது செயல்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதோட திரும்ப புதுசா இல்லாம அந்த பழசால புதுப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரணும், மாறுபாடு வரணும். அது என்னோட ஆசை. இப்ப புதுக்கோட்டையில முத்துராஜ் அவர்கள் வேட்பாளர் திமுகல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், வரலாம், வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். இருந்தா நமக்கு இது முக்கியம். அண்ணன் வரணும், அது என்னோட ஆசை. ஷரீப் அவர்கள் எப்படி செயல்படுறாரு திமுக வேட்பாளர் தொகுதிக்கு? அவங்க பண்றது பண்ணிருக்காங்க. 4 பேர் சொல்லுவாங்க, நல்லது சொல்லுவாங்க, நல்லது சொல்லாம இருக்கலாம். இருந்தா நம்மளோடது யாரு வந்தாலும் நல்லது செய்யுங்க. மக்களுக்கு என்ன வேணும் அது செய்யுங்க, குறைபாடு இல்லாம செய்யுங்க. அதோட எங்க ஏற்படும். அதோட கிடையாது. சீமா வந்தா நல்லா இருக்குமாரு. சீமானா? ஏன் சீமான் வரணும்னு நினைக்கிறீங்க? கரெக்டா பேசுறாப்ல இல்ல, கண்ட்ரோல் பேசுறீ. ஓட்டு போட்டா போடலாம், பேச்சு கரெக்டா பேசுறாப்ல இல்ல. இப்ப திமுக இருக்காங்க, 5 வருஷம் பண்ணிருக்காங்க ஆட்சி. எப்படி பண்ணிருக்காங்க? ஏழை மக்களுக்கு ஒண்ணு புண்ணியம் இல்ல. அவங்க இலவசம் கொடுக்குற பெருசு இல்ல, குடும்பத்துக்கு ஒரு வேலை கிடைக்கணும். அவங்க வாக்குறுதி சொன்னது ஒண்ணு சரியா இல்ல. திமுக வந்தா திருப்பி நாடு குடிச்சவர் தான். இப்ப புதுசா டிவிக்கு வேற வந்திருக்கு. அது சும்மா சின்ன பிள்ளைங்க. திமுக வேட்பாளர் முத்துராஜா எப்படி செயல்படுறாரு? ஜெயிப்பார். அவர் ஜெயிப்பார். அவர் நல்ல. நான் பொதுவான கருத்தை சொல்லிட்டு சீமா ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி தானா?
டிஎம்கே ஆட்சி எப்படி இந்த ஆண்டு நிறைவு பெறுது எப்படி பண்ணிருக்காங்க? மக்கள் விரோத ஆட்சியா போச்சு, அதனால அப்படிதான். எங்க தொகுதி வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவா மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயங்களும் பொதுப்படையா கிடைக்கணும். லேடிஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா விஷயங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். சரி, யாருக்கு உங்க ஆதரவு? போதைப் பொருட்கள், ரொம்ப லஞ்சம் ஒழிப்பு, ரொம்ப எல்லா இதுலயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னோட ஆதரவு வந்து ஏடிஎம்கே தான். ஏன்னா வந்து அவர் இருந்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது, நாடு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. அதனால வந்து ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்னு என்னோட சஜஷன். புதுசா விஜய் வேற வந்திருக்காரு. விஜய் வர்றதும் நல்லதுதான். விஜய் வந்து அரசியல் நுணுக்களை தெரிஞ்சுக்கணும், மக்களோட எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். முத்துராஜா எப்படி பண்ணிட்டு இருக்காரு தொகுதி மக்களுக்கு? நல்லா ஒரு 80% நல்லா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. இப்ப புதுசா பிஜேபி வந்திருக்காங்க, டிவிகே ஷரீப் அவர்கள் போட்டிடுறாரு. ஷரீப் கட்சி மாதிரி வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நல்ல ஒரு அனுபவசாலி தான், இருந்தாலும் ஒரு நல்ல தோழர் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. புதுசா காலத்துக்கு வந்திருக்காரு, அது சரியா இருக்காது. அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல. அது தாண்டி இப்ப திமுக ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க 5 வருஷம்? ஒரு 70-80% நல்லா இருக்குமா. கொஞ்சம் குறையெல்லாம் இருக்குதான், எல்லா ஊர்லயும் குறை இருக்கு. கொஞ்சம் ஆணவ கொலை, இந்த மாதிரி இப்ப கற்பழிப்பு இதெல்லாம் ஓவரா இருக்கு. எந்த ஆட்சியில வந்தாலும் இது கொஞ்சம் கஞ்சா எல்லாம் ஓவரா தான் ஆகிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் ஒழிச்சாங்கன்னா நல்லா இருக்கும், இதுக்கு மேல நல்லா இருக்கும். இதுதான். இதை தாண்டி இந்த தொகுதியில ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? புதுக்கோட்டை தொகுதியில கொஞ்சம் ரோடு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ரோடு எல்லாம் டவுனுக்குள்ள ரோடு சரியா இல்ல. எடப்பாடி தான் வரணும். எடப்பாடி தான் வரணுமா? நாங்க அம்மாவுல இருந்து அதே இதுல இருந்துட்டோம். எங்களை மாத்த முடியாது. அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ எங்களுடைய கோரிக்கை அவரு. ஆனா என் பிள்ளையோட இது விஜய். அவரை வச்சு பத்திரிகையில எல்லாம் பேர் அடிச்சான். அவர் வரல. அவர் குழந்தைக்கு அவங்க அம்மா பேரை வச்சான். அதுக்கும் அவர் இது பண்ணல. அப்படிங்களா எப்படி அவரை நம்பி நீங்க போட சொல்றீங்க? விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? விஜய் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா ஆனா உங்க ஆதரவு? எங்க ஆதரவு பையன் அங்கிட்டு இருப்பாலும் நாங்க இங்கிட்டு தான் இருப்போம். விஜய்க்கு தான். ஆமா. ஓகே. இப்ப டிஎம்கே எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? திமுக பிடிக்கலங்க ஐயா. எம்எல்ஏ எங்களுக்கு எந்த சலுகையுமே இல்ல. நல்ல தண்ணி கூட கிடைக்கல. குடிக்கிற காசு கொடுத்து ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறோம். நாங்க வர்ற வருமானத்துல தைக்கிற செருப்பு பாக்குறீங்க. இதுல என்ன எங்களுக்கு கிடைக்கும்? எடப்பாடி தான். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ரெட்டலை தான். ஓகே. இது வரைக்கும் ரெட்டலை தான் போட்டு, அது வரைக்கும் மாத்தினது இல்லை. எடப்பாடி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப ஆளுங்கட்சி டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க? இப்ப ரொம்ப அராஜாங்க, கட்ட பஞ்சாயத்து, ஒவ்வொரு கொலை கற்பழிப்பு இதுதான் நடக்குது. இன்னும் வந்து அதிகமா ஆகும், வேற எந்த மாற்றம் இல்ல. இப்ப இங்க உங்க தொகுதியில் இருக்க குறைகள் எல்லாம் சரி பண்ணிருக்காங்களா? எங்க வார்டு வச்சு எந்த குறை வைக்கல. குறைகள் சரி பண்ணிருக்காங்களா? திமுக எம்எல்ஏ வந்து ஓரளவு பரவாயில்ல செய்யறாரு. ஆனா அவ்வளவுக்கு செஞ்சு நான் என்ன பார்த்ததுல. விஜய்க்கு போடுவான். விஜய்க்கு? ஆமா. ஏன் நம்ம ஸ்டாலின் எப்படி பண்ணிருக்காரு? அதான் நம்மளுக்கு தெரியல என்னத்த பண்ணாரு. என்ன 1000 ரூபாய் கொடுத்தாரு, 5000 கொடுத்தாரு. ஆமா, இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு கிடையாது. கவர்மெண்ட் வேலை அது சமைச்சது 2000 பிச்சு தாண்டி அதெல்லாம் கிடையாது. இந்த காலத்தினால எல்லாரும் 5000 வாங்குறாங்க. நாங்க சும்மா இந்த 2000 இருக்கோம். அதனால விஜய்ல வந்து அதை மாத்துவாரு நினைக்கிறீங்களா? மாத்துவாரா மாத்த மாட்டாங்க அவருக்கு, அவர் தான் சொல்லுங்க.